ஹலோ, நான் தான் உங்கள் வைஷ்ணவா. இன்றைக்கி நான் கிரேட் 6க்கு ஃபஸ்ட் லெசன் பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப ஈஸியான லெசன் தான். இதை நானும் படிச்சிருக்கேன், எங்கள் ஸ்கூலில் சொல்லி தந்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ்? Mathematics is in a large part the search for patterns and for explanations as to why those patterns exist. அதாவது மேத்தமெட்டிக் ஒரு பெரிய பாட்டு. அதில் பேட்டர்ன் தேடுதல், அப்புறம் ஏன் அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். Such patterns indeed exist all around us in nature, in our homes and schools, and in the motion of sun and moon and stars. They occur in everything that we do and see, from shopping to cooking and throwing a ball and playing games to understand the weather patterns and using technology. அதாவது பேட்டர்ன்ஸ் நம்ம வீட்லேயும் ஸ்கூல்லேயும் இருக்குது, த மோஷன் ஆஃப் சன்லேயும் மூன்லேயும் இருக்குது. த்ரோயிங், பாலை தூக்கி போடுறது, ஷாப்பிங் பண்ணுறது, குக்கிங்கு, அப்புறம் கேம்ஸ் விளையாடுறது, அப்புறம் வெதர் பேட்டர்னெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால அது ஒரு பேட்டர்ன். தி சர்ச் ஃபார் பேட்டர்ன்ஸ் அண்ட் தி எக்ஸ்ப்ளனேஷன் கேன் பி ஃபன் அண்ட் கிரியேட் இண்டிவியர். அதாவது பேட்டர்ன்ஸோட தேடுதல் ஜாலியாக இருக்குமா, அதான் நம்ம மைண்டை க்ரியேட்டிவ் ஆக்கும். இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் தட் மேத்தமெட்டிஷியன்ஸ் திங்க் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் போத் அஸ் அன் ஆர்ட் அண்ட் அ சயின்ஸ். இந்த ரீசன்னால தான் மேத்தமெட்டிஷியன் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேத்தமெட்டிக்கு ஆர்ட்டும் அப்புறம் சயின்ஸும் நினைக்கிறாங்க. திஸ் இயர் வி ஹோப் you will get a chance to see the creativity and artistry involved in discovering and understanding mathematical patterns. அதாவது இந்த 6th கிரேடில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு கீப் த மைண்ட் that mathematics aims is not just to find out why patterns exist, but also the explanation that why they எக்ஸிஸ்ட். அதாவது நம்ம மைண்டில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணுன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும் என்னென்ன பேட்டர்ன்ஸு கண்டுபிடிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். Such explanations can be used in applications well beyond the context in which they were discovered. அதாவது இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம அப்ளிகேஷன்னு அப்புறம் வெல் பியாண்ட் த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். விச் கேன் ஹெல்ப் டு ப்ரொப்பல் ஹியூமனிட்டி ஃபார்வர்ட். அதாவது நம்ம ஹியூமனிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. சரி, ஓகே. இப்போ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் அண்ட் தேர் சேட்டலைட்ஸ், humankind to develop the theory to the moon and to Mars. Similarly, understanding patterns in genomes which help diagnosing cures and diseases. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, பேட்டர்ன்ஸ் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, சேட்டலைட்ஸு, அப்புறம் என்னது டயக்னாக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட் மெயின் வந்துட்டோம். ஃபிகர் இட் அவுட். கேன் யூ திங்க் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள்ஸ் வேர் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் இன் எவ்ரிடே லைஃப்ஸ்? ஓகே, இப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுது? இப்போ க்ரோசரி பில்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி க்ரோசரி பில்ஸு, பின்ன என்ன சொல்லலாம், க்ரோசரி பில்ஸ், ஓகே, க்ரோசரி பில்ஸு, இந்த எலக்ட்ரிக் பில்லு, அப்புறம் இந்த ராக்கெட்டை ப்ரொப்பல் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பீடு தேவை, அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்போ நம்ம யூஸ் பண்ணால் தான், அப்போ நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளால் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஓகே, நான் அடுத்த வீடியோ கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். இந்த விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நான் ட்ரை பண்ணுறேன். How has mathematics helped propel humanity forward? You might think of examples involving carrying out scientific experiments, running our economy and democracy, buildings and bridges, houses, or other complex structures, making TVs, mobile phones, computers, bicycles, trains, or cars or planes. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கொண்டோம். 1.2 pattern in numbers. Among the most basic patterns that occur in mathematics are patterns of numbers, particularly of whole numbers. அதாவது இருக்கிறதே பேசிக்கான பேட்டர்ன்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது பேட்டர்ன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான். The branch of mathematics that study in whole numbers is called number theory. அதாவது ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ எப்படி சயின்ஸில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச் பேர் நம்பர் தியரி. நம்பர் சீக்வன்ஸ் ஆர் த மோஸ்ட் பேசிக் அமாங்ஸ்ட் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தட் மேத்தமெட்டிஷியன் ஸ்டடி. நம்பர் சீக்வன்ஸ் தான் இருக்கலே பேசிக்கான ஃபேசினேட்டிங் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தட், அதாவது மேத்தமெட்டிஷியன் படிக்கிறது. ஓகே, அடுத்து டேபிள் 1 shows some key number sequences that are studied in mathematics. ஓகே, இப்போ நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்த மீன் படிப்போம். ஓகே, ஃபஸ்ட் சீக்வன்ஸ் ஆல் ஒன்ஸ். அதாவது இப்போ 1, 1, 1, 1. இப்போ நம்ம என்ன கிடைக்குது? ஒன்ஸ் தானே கிடைக்குது. ஸோ அதனால் ஒன் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? இதான் ஒன் சீக்வன்ஸ். செகண்ட் சீக்வன்ஸ் என்னன்னா கவுண்டிங் நம்பர்ஸ். இப்போ கவுண்டிங் நம்பர்ஸ், ஓகே, கவுண்டிங் நம்பர்ஸ் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, இதெல்லாம் கவுண்டிங் நம்பர்ஸ். அடுத்து ஈவன் நம்பர்ஸ். சரி, இப்போ ஈவன் நம்பர்ஸ்னால் அது நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம் ஈஸியாக. 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் என்னது? ஈவன் நம்பர்ஸ். இப்போ 2, 4, 6, 8, இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். இப்போ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இப்போ நான் ட்ரையாங்குலர் நம்பர் சொல்லித்தரேன். ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னால் the numbers which can be arranged as triangles are called triangular numbers. இப்போ ஓகே, இப்போ நான் வரைகிறேன். சரி, இப்போ 3 இருக்கு. 1 ஃபஸ்ட்டு இதான் 1, இதான் 1, 1, 2, 1, இப்போ 3 ஒரு ட்ரையாங்கிள் வருதா? இப்போ 6, 1, 2, 3, 4, 5, 6 வருதா? அடுத்தது 10. ஓகே, 10 வரையும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இன்னொரு நம்பரும் இருக்குது, நான் எழுதி காட்டுறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன நம்பர்ஸு? திரும்பி சொல்லுங்க. ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஓகே, இப்போ நான் அழிச்சிட்றேன்.
அடுத்த என்ன நம்பர்ஸ்ன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அப்போ நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்த நம்பர் ஸ்கொயர் நம்பர். இப்போ 1, 4, 9, 16, 25, 36, 49 இருக்குல்ல. இது ஏன் ஸ்கொயர் நம்பர் சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அதை ஸ்கொயர் மாதிரி அடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர்னா 1 தான். ஏன்னா 1 ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 1. அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது. அதாவது 2 ஸ்கொயர் வந்து 2 இன்ட்டு 2 4. இப்போ 4 வந்து 4. இப்போ வந்து அது இப்போ ஸ்கொயராக வந்துருக்குல்ல. இப்போ அடுத்து 6 சரி 9. 3 இன்ட்டு 3 ஸ்கொயர். இது இப்போ என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. சாரி 9. 6 9 குழப்பிடுங்க. இப்போ 9 வந்திருக்கு நம்மளுக்கு. அடுத்த என்ன நம்பரு? 16. இப்போ 4 இன்ட்டு 4 4 4 சார் 16 தானே. ஸோ அதனால் 4 4 சார் 16. ஸோ 16 டாட்ஸ் 4ஓட ஸ்கொயர் அது. ஓகே, இப்போ எவ்வளோது? 16. அடுத்து என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, நான் சொல்லித்தரேன் எல்லாத்தையும். ஓகே, இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நான் படிக்க போகிறேன்னா விரங்கா நம்பர்ஸ். விரங்கா நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது. இது வச்சு அவங்க எக்ஸாமில் குழப்பி கேட்பாங்க. அதோட பேர் வந்து என்னதுன்னா ஃபிபொனாச்சி டிஜிட்ஸ். விரங்கான ஒன்றும் இல்லை, நேச்சரில் விரங்கான அதாவது வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியாவில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இப்போ நேச்சரில் இருக்குது 1 + 2 எவ்வளோ? 3 தானே. இப்போ 3 + 2 எவ்வளோ? 5 தானே. 5 + 8 எவ்வளோ? அதாவது இப்போ வந்த நம்பர் ஃபஸ்ட்டு 1 2 எப்போயோ வந்துடும். அந்த நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் நீங்கள் ஆட் பண்ணணும். அது இப்போ 3 2, இப்போ 5 3, அப்போ அது மாதிரி 8 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸட்ரா இடிசி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நேச்சர்லேயே அக்கறாகும். ஸோ அதனால் வந்து இப்படி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பவர்ஸ் ஆஃப் 2 பார்ப்போமா? ஓகே, பவர்ஸ் ஆஃப் 2 ஒரு செகண்டு எனக்கே ஒரு செகண்ட் குழப்பது கைஸ், இருங்க கைஸ். பவர் ஆஃப் 2 ஓகே, பவர் ஆஃப் 2 வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இந்த ஃபிகரேட்டிவோட சேர்த்து சொல்லித்தரேன். இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1 2 4 8 1 2 4 8 16 32 16 32 64. அப்புறம் இதெல்லாம் வந்து பவர் ஆஃப் 2. அதாவது இதே நம்ம வந்து பவர் ஆஃப் 2 மாற்றுறது. இப்போ நான் எப்படி சொல்கிறது? ஓகே, நான் அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். ஆனால் இப்போ நான் ரீசர்ச் பண்ணி நான் அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அடுத்தது பவர் ஆஃப் 3. அதுக்கு நான் வந்து பவர் ஆஃப் 3 கொடுக்குறேன். எதுக்கு? அந்த நம்பர்ஸுக்கு. நம்பர்ஸ் வந்து 1 3 9 27 81 243 அப்புறம் 729. இதெல்லாம் வந்து பவர் ஆஃப் 3. சரி, இப்போ இதோட கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் 2க்கு பவர் ஆஃப் 3க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ப்ளஸ்ஸு ஃபிகர் இட் அவுட்டு
முடிஞ்சால் அடுத்த கிளாஸு டேபிள் 2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நான் திரும்பி பார்ட் 2 போடுறேன். பாய்.